வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. இன்று வியாழக்கிழமை சக்தி வழிபாடாகிய நவராத்திரி விரதம் ஆரம்பமாகின்றது. இன்று வியாழக்கிழமை முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்யும் நவராத்திரி விரதம் ஆரம்பமாகியுள்ளது. துர்கா, லட்சுமி, சரஸ்வதியை வேண்டி வழிபாடு செய்யும் நவராத்திரி விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியா இவ்வாறு விளக்கம் அளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 17ஆம் நாள் 3/10/2024 வியாழக்கிழமை. இன்று அன்னை பராசக்தியை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்றதாகிய சக்தி வழிபாடு என்று போற்றப்படுகின்ற நவராத்திரி விரதாரம்பம். அன்னை பராசக்தியை அலைமகளாக, மலைமகளாக, கலைமகளாக போற்றுகின்ற ஒரு சிறப்பு இந்த நவராத்திரி விரத காலத்திலே சிறப்பாக முதல் 3 திதிகள், பிரதமை, துதியை, திருதியை ஆகிய 3 திதிகளிலும் வீரத்தை வேண்டி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது. இந்த துர்க்கை அம்பாள் எல்லா விதமான துக்கங்களையும் துன்பங்களையும் நீக்கி நமக்கு வாழ்விலே நல்ல அருளை எல்லாம் தருகின்றவள் துர்காதேவி. அந்த வீரத்தை வேண்டி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்து கொள்வது இது ஆலயங்களிலும், இல்லங்களிலும், கலைக்கூடங்களிலும், கலாசாலைகளிலும், பாடசாலைகளிலும் இவ்வாறு இந்த நவராத்திரி விரத அனுஷ்டானங்கள் நடைபெறும். நாம் இல்லங்களிலே செய்யப்படுகின்ற பொழுதிலும், ஆலயங்களிலே செய்யப்படுகின்ற பொழுதிலும் இந்த கொலு வைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு அந்த நவராத்திரியை கொலு வைப்பது என்பது 9 படிகள் கொலுவாக வைத்துக் கொள்வார்கள். முடியாதவர்கள் 7 படிகள் அல்லது 5 படிகள் அல்லது 3 படிகளாவது வைத்து இந்த கொலு வைத்து பூஜிக்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த சக்தியை வழிபாடு செய்கின்ற சிறப்பு, முப்பெரும் தேவியை வழிபாடு செய்கின்றதாகிய இந்த நவராத்திரி விரதத்திலே இன்று முதல் நாள் துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. நாமும் துர்க்கை அம்பாளை வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.